வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சாரியோட நேம் பார்த்தீங்கன்னா ஷினான் மிரர் சாரீ. ஸோ அவங்க பொட்டிக்கில் எந்த பொட்டிக்லையாக இருந்தாலும் சரி இந்த சாரியோட நேமை கிளியராக மென்ஷன் பண்ணி தான் விற்கிறாங்க. ஸோ அவங்க மேலே எந்த வித ஃபால்ட்டும் கிடையாது. சாரியோட லுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் ரிசீவ் ஆகிருக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பார்ட்டி வேர் போகிறீங்க இல்லை ரிசப்ஷனுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சிங்கிள் ப்ளீட்டடில் ஒரு சில பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள், நல்லாவே செம்மையாக இருக்குது. ஸோ வர்த் பையிங் தான் நான் சொல்லுவேன். ஆனால் இதில் பெரிய மைனஸ் ஒன்று இருக்குது. அதை நான் என்னன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். சாரியை விற்கிறவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாகவே வந்து மிரர் ஒர்க் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடுப்பு வரைக்கும் நம்ம அந்த ஹிப்பில் சொருகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ளீட்ஸில் வந்து மிரர் இருக்கும், சாரியில் வந்து மிரர் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மிரர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் மிரர்லாம் கிடையாது, ஒரிஜினல் மிரர். நம்ம வீட்டில் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா, அந்த கண்ணாடி எல்லாம் எப்படி உடஞ்சா குட்டி குட்டியாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வருமோ அந்த மிரர், அதாவது நம்ம கையை கிழிச்சிக்கக்கூடிய மிரரில் தான் இதை ஒட்டியிருக்காங்க. இந்த மிரர்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரவுண்ட் ஷேப்பில் சூப்பராக, அதாவது பாலிஷ்லாம் பண்ணி வைக்கல. இப்போ இந்த ரவுண்டில் ஷேப்பில் ஒட்டியிருக்காங்கன்னா அந்த ஓரெல்லாம் பாலிஷ்லாம் பண்ணலை. சும்மா இப்படி கட் பண்ணால் பிசுறுலாம் இருக்கும் பார்த்திங்களா, ஓரத்தில் கண்ணாடி உடஞ்சி அந்த பிசுறு இருக்கும் பாரு, அந்த மாதிரி இருக்குது. அவங்க வந்து பாலிஷ் பண்ணல, பட் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. பட் பிசுறுங்க இருக்குது, ஷார்ப்பாக கூட இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் லேட்டாக. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த சாரீ கட்டிட்டு போனால் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு குழந்தைய தூக்குறோமோ இல்லையோ, நம்ம வீட்டு குழந்தைங்க நம்ம மடியில் உட்காந்து போகும்போதோ ட்ராவலில், இல்லைனா வந்து முகத்தை துடைக்கிறாங்கன்னு கையில் அந்த முண்டான் எடுத்தால் கூட, துணி எடுத்தாலோ, ஏதோ ஒரு பாயிண்டில் பசங்களோட முகத்தில் கீறலாம். இன்ஃபேக்ட் கட்டின்னு இருக்கச்சே நமக்கு அந்த அந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போதே நம்ம கையில் கூட கீறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஏன்னா நான் இதை எடுத்துகிட்டு சாரீ மடிக்கலான்னும் போதே என் கையில் வந்து கீறிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான சாரீ தான் இது. இதை எப்படி அவங்க சேலுக்கு கொண்டு வந்தாங்கன்னே எனக்கு முதல்ல புரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய ட்ராபேக்ஸ் இதில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு குழந்தைய தூக்குறோம், நம்ம குழந்தை மடியில் உட்காருது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும், பெண்களுக்குன்னும் போது நடக்கும். ஸோ இது எப்படி நம்ம வந்து அக்ரி பண்ணலான்னு தான் எனக்கு ஒன்றுமே, இதை வாங்குறதுன்னு தெரியல. இதை நான் தெரியாமல் வாங்கிட்டேன். எனக்கு வந்து இதில் வந்து பணம் நஷ்டமானாலும் என்னால் இதை வந்து நான் ரீசேல் பண்ண முடியாது, அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்க முடியாது, வேறு எதுவுமே நான் பண்ணவே முடியாது இந்த சாரீ. ஆனால் நான் யாருக்கும் சும்மாவும் கொடுக்க முடியாது. சும்மா கொடுத்தாலும் அவங்களுக்குமே இதே ஃபால்ட்டு தானப்பா வரும். நான் எப்படி அவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கிஃப்டாக கூட கொடுக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ராபேக்கை வச்சுக்கிட்டு, அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இதில் இருக்கிற எல்லா கண்ணாடியும் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸ்ப்ரே பண்ணி. இது எனக்கு கஷ்டமான வேலையாகவே தெரிஞ்சால் கூட எனக்கு பரவாயில்ல. ஆனால் இந்த சாரீலேருந்து மொத்த கண்ணாடி எடுத்து நான் சும்மாவது யூஸ் பண்ணிப்பே தவிர்த்து இந்த சாரியை நான் அப்படியே கட்ட மாட்டேன்.